கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வரவழைக்கிறோம். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நேரத்திலையும் இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் சபையிலே ஆராதனை கூட முடியாத நிலைமையிலே நாங்கள் இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருந்து வருகிறதை நாங்கள் அறிகிறோம். இந்த நாளன்றும் இந்த ஞாயிறு, இந்த 2 மாதங்களில் 10வது ஞாயிறு, இந்த 10வது ஞாயிறிலே சபையிலே ஆராதனை இல்லாமல் இருந்த இந்த எண்ணிக்கையை நாம் நினைவு கூறுகிறோம். 10 ஞாயிற்றுக்கிழமைகள் சபையிலே ஆராதனை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே நாம் கடந்து சென்று கொண்டு இருக்கும்போதும் தேவன் நம்மளோடு இருக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார் என்ற அந்த நிச்சயம் ஒவ்வொருடைய இருதயத்திலும் இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த நேரத்தை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் கூட முடியாத நிலைமையிலே இருந்த நேரத்திலும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறது. ஒவ்வொரு சபையின் குடும்பங்களையும் நீர் வழி நடத்தி வருகிறீர். ஒவ்வொரு சபையின் குடும்பங்களிலும் ஒரு ஆலயத்தை நீர் திறந்து கொடுத்திருக்கிறீர். உம்முடைய பிரசன்னம் அந்த இடத்திலே மகிமைப்பட்டு வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளை உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். இந்த ஆராதனையை உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் ஒவ்வொருத்தரோடும் நீர் சேர்ந்து கொள்ளும் ஆண்டவரே. இந்த நாளை முழுமையாய் உம்முடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையில் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைக்கும் உம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே நாம் புதிய நேரத்துக்குள் கடந்து செல்வோம். பாடல்களை தேவன் ஆசீர்வதித்து கொடுப்பார் என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது முழு இருதயத்தோடும், முழு ஆவியாடும், முழு உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதற்கு இந்த நேரத்தை ஆண்டவருடைய கருத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். சகோதரன் தேவா நம்மளை இந்த துதி நேரத்தில் வழி நடத்துவார்.
உங்கைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோரேல் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கைய என்னை கைவிடல. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோரேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோரேல் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கைய என்னை கைவிடல. வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தீர். எல்லோரேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோரேல் 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோரேல் 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 உம்மை துதிப்பேன். எல்லோரேல் 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 உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணவு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம்
மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும். உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்மனை. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்மனை. நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார்கள். நீதிமானுமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பார்கள். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நாம் ஜெபிப்போம். தேவன் இந்த பாடல்களை ஆசீர்வதித்து கொடுத்ததுக்காக நாம் நன்றி சொல்லுவோம். பாடல்கள் மூலமாய் தேவன் நம்மளை உற்சாகப்படுத்தி இருக்கிறார், நம்மளோடு சேர்ந்து இருக்கிறார், நம்மளை வழிநடத்தி வருகிறார் என்ற அந்த நிச்சயம் தேவன் நம்மளுக்கு கொடுத்ததுக்காக நாம் நன்றி சொல்லுகிறோம். இந்த நேரத்திலையும் விசேஷமாக கொரோனா வைரஸிலே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்து செல்லுகிற வேதனைகளை நீர் அறிந்திருக்கிறேன், இழப்புகளை நீர் அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொரோனா வைரஸிலே ஆண்டவரே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை நீர் வழி நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பாதிக்கப்பட்டவர்களை நீர் சுகப்படுத்தும் ஆண்டவரே. இழப்பின் மத்தியிலே தள்ளாடி கொண்டு இருக்கிற குடும்பங்களுக்கு நீர் ஆறுதலும் சமாதானத்தையும் நீர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஹரிராயா நாட்களிலும் ஆண்டவரே, அநேகர் அவர்களுடைய கம்பத்துக்கு திரும்பி செல்ல இருக்கிறார்கள். முடியாது என்று அறிந்தும் அநேகர் சென்றிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இது நிமித்தம் உண்மையாகவே இந்த கொரோனா வைரஸ் இன்னும் வல்லமையாய் பரவும் என்று அதிகாரிகள் நம்புகிறதையும் நாங்கள் அறிகிறோம். ஆண்டவரே, போதுமான ஞானத்தை ஜனங்களுக்கு நீர் தர வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஹரிராயா காலங்களிலேயும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸுடைய எண்ணிக்கை இன்னும் பெருகாமல் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையிலே ஆராதனை இல்லாத நிலைமையிலையும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களிலும் இருந்து வருவதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து சபைகளை நீர் ஆசீர்வதியும்.
வீட்டிலே நடக்கிற ஆராதனைகளை நீர் ஆசீர்வதியும், போதனைகளை நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களிலேயும் ஆண்டவரே நீர் தேவைகளை நீர் சந்திக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அநேக குடும்பங்களிலே வேலை இல்லாத நிலைமை, சம்பளம் இல்லாத நிலைமை நாம் பார்க்கும்போது வேதனையாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைக்கும் மேலானவர் நீராய் இருக்கிறீர். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் வழி நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். போதகர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சபை விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இம்மட்டும் நீர் பாதுகாத்து வந்திருக்கிறீர், இனிமேலும் நீர் பாதுகாப்பீர் என்ற விசுவாசம், நம்பிக்கை உறுதியாக எங்களுடைய இருதயத்திலே நீர் வைத்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதியும், குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். வேலை இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் ஆறுதல் தாரும். வேலை செய்கிறவர்களுக்கு போகும்போதும் வரும்போதும் போதுமான பாதுகாப்பை நீர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரையும் உம்முடைய கரத்திலே நீர் வைத்து வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறோம். அதே நேரத்திலேயும் ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸின் நிமித்தம் உலகிலே அநேக தேசங்களிலே பாதிப்பு வந்திருக்கிறதை நாங்கள் அறிகிறோம். அநேகர் மாண்டு போகிறதை நாங்கள் அறிகிறோம். அநேகர் வேதனைப்படுகிறதை நாங்கள் அறிகிறோம். நீர் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையில இருந்தும் ஒரு விடுதலை நீர் தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மருத்துவர்களுக்காக ஜெபிக்கிறோம். முன் நின்று ஆண்டவரை இந்த பேஷண்ட்ஸ்களை கவனிக்கிற ஒவ்வொரு மெடிக்கல் டாக்டர்ஸ்களுக்காக, ஹெல்பர்ஸ்களுக்காக, ஃப்ரண்ட் லைன் உள்ளவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதுமான பாதுகாப்பை நீர் கொடுத்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். அவர்கள் அநேக நேரங்களிலே முழுமையாக மருத்துவமனையில் இருந்து ஆண்டவரே இந்த சிகிச்சைகளை செய்து கொண்டு வருகிறார்கள், உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களையும் அவர் குடும்பங்களையும் விசேஷ விதத்திலே நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவனே, நீர் ஒவ்வொருத்தரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்த தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் நிலைமையை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விடிவு காலம் இந்த தேசத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இந்த தேசத்திலே நிறைவேற வேண்டும். உம்முடைய வழிநடத்துதல் தலைவர்களுக்கு தேவையாய் இருக்கிறது. நீர் ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் உம்முடைய ஞானத்திலே நீர் வழிநடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஒரு எழுப்புதல் இந்த தேசத்துக்கு வர வேண்டும் ஆண்டவரே. தலைவர்கள் ஆண்டவர் அநேக நேரத்திலே இந்த லஞ்சத்திலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. மக்களுடைய பணங்களை ஆண்டவரை கையாடி வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இது ஒரு குற்றம் இல்லை என்று நினைத்து செய்கிறார்களோ, அறியாமல் செய்கிறார்களோ, நாங்களும் அறியாமல் இருக்கிறோம். ஆனாலும் நீர் நியாயம் நீதி கொடுக்கிற தேவன். நீர் ஆண்டவரே இந்த தேசத்தை சரிப்படுத்தும். இந்த தேசத்திலே உம்முடைய பிரசன்னம் வல்லமையாய் காணப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். ஆசீர்வாதத்தை இழந்து போகாமல் நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். தலைவர்களோடு நீர் இடைப்படும். ஒரு எழுப்புதலை நீர் உண்டு பண்ணும். ஒரு விழிப்புணர்ச்சியை நீர் உண்டு பண்ணும். எது தவறு எது சரி என்று ஆண்டவரே பகிர்ந்து கொள்ளுகிற ஞானத்தை நீர் தாரும் ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் லஞ்சம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தை முழுமையாக நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தலைவர்களை நம்முடைய கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த தேசத்திலே ஆண்டவரே உம்முடைய நீதி நேர்மை நிலைக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சேர்ந்து கொள்வோம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்று நாள் ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களாக மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென், ஆமென். இன்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம்
அப்போஸ்தலர் நடவடிக்கை 1வது அதிகாரம் வசனங்கள் 9 தொடங்கி 11 முடிய. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் வசனம் 9. இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் பார்த்து கொண்டு இருக்கையில் உயர எடுத்து கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறையில் இதோ வெண்மையான வஸ்திரங்களை தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் இருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆமென். Today's Bible reading is taken from the book of Acts of the Apostles, chapter 1, verses 9 to 11. Acts of the Apostles, chapter 1, verse 9. Now when he had spoken these things, while they watched, he was taken up, and a cloud received him out of their sight. And while they looked steadfastly towards heaven as he went up, behold, 2 men stood by them in white apparel, who also said, Men of Galilee, why do you stand gazing up into heaven? The same Jesus who was taken up from you into heaven will so come in like manner as you saw him go into heaven. This is the word of the Lord. Amen. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி இந்த ஆராதனையில் பங்கு பெற வரவழைக்கிறோம். உண்மையாகவே நீங்களும் உங்கள் குடும்பங்களும் எல்லாவித ஆசீர்வாதத்தால் நிறைந்து இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவைகள் இருந்த போதிலும் நம்முடைய தேவன் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் ஆண்டவரே, பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட நாளிலேயும் ஆண்டவரே, நாங்கள் இந்த வசனங்களை தியானம் செய்யும் போது எங்களோடு நீர் இடைப்படும், எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே. உம்முடைய சத்தியம் எங்களை உற்சாகப்படுத்தட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க ஒப்பு கொடுக்கிறோம். அடியே நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறேன். என் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் இந்த சமூகத்திலே பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் நாம் அனுசரிக்கிறது தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் எடுக்கப்பட்ட நாளாய் காணப்படுகிறது. உயர்த்திருந்த நாளுக்கு பிறகு 40 நாட்கள் இயேசு கிறிஸ்து உலகத்திலே சீடர்கள் மத்தியிலே ஊழியம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து மேகங்களுக்கு நடுவே பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்மிடத்திலே நாம் கேட்டோம் என்று சொன்னால், எந்த பண்டிகைகள் நம்மளுக்கு முக்கியமாய் காணப்படுகிறது? அநேகரை கேட்டோம் என்று சொன்னால் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் கிறிஸ்மஸ்பா அப்படின்னு கேட்டால், இயேசு பிறந்தார், இருளிலே உள்ள ஜனங்கள் பெரிய வெளிச்சத்துக்கு நடத்தி வந்தார், அதன் நிமித்தம் நாங்கள் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிறோம். அடுத்தாப்புல என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஈஸ்டர். ஏன் ஈஸ்டர்? இயேசு கிறிஸ்து மரித்தார், மறுபடியும் உயிர்த்தெழுந்தார், பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார், அதை நாம் கொண்டாடுவோம் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். மித்த நாட்களை கேட்டோம் என்று சொன்னால் எது நல்ல கொண்டாடுவோம்? பிறந்த நாளை கொண்டாடுவோம், வெட்டிங் ஆனிவர்சரியை கொண்டாடுவோம், நம்மளுடைய உற்றார் உறவினர்கள் பெற்றோர்கள் யாராவது மரித்திருந்தால் அவர்களை நினைவு கூற நாம் கொண்டாடுவோம், அவருடைய வாழ்க்கைக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படுவோம். ஆனால் அநேக நேரத்திலே இயேசு கிறிஸ்து
பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட இந்த நாளை நாம் மறந்து விடுவோம். எத்தனை பேர் அவங்களுடைய டைரியிலே இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட ஞாயிறு அப்படின்னு சொல்லி அனுசரிக்கிறதுக்கு நம்ம எழுதி வைத்திருக்கிறோம். Ascension Day is a very important day in the Christian calendar. அப்படின்ட்டு நம்ம என்ன செய்யணும், அதை நினைவு கூறுகிறதாய் காணப்படுகிறோம். 40 நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஊழியம் செய்து கொண்டு இருந்தார். இந்த 40 அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு முக்கியமான எண்ணிக்கையாய் காணப்படுகிறது. மோசே சீனாய் மலையிலே 40 நாள் இருந்தார். வேதத்திலே அநேக காரியங்களை நாம் இந்த 40 நாளை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் ஒரு தாயார் கற்பந்தரித்த பின்பு, குழந்தை பிறந்த பின்பு 40 நாளுக்கு பிறகு பரிசுத்தமாக்கப்படுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். நம்மளுடைய உற்றார் உறவினர் மரித்த பிறகு 40 நாளை அனுசரிக்க நாம் சித்தம் கொண்டிருக்கிறோம். இந்த 40 ஒரு முக்கியமான ஒரு நாளாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது உயர்த்தெழுந்த பிறகு 40 நாள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்தார். சீடர்களோடு உபசரித்து கொண்டு இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் பிறகு அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1 11 வரைக்கும் நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து வல்லமை நான் கொடுத்து நீங்கள் உலகமெங்கும் போய் என் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி சீடர்களுக்கு கட்டளை கொடுத்து அதன் பிறகு அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளன்று அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட நாளை நாம் அனுசரிக்கிற நேரத்திலையும் சில காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க சித்தம் கொண்டதாய் நாம் இருக்கிறோம். வேதத்தை நாம் பார்க்கும்போது என்ன சொல்லுகிறது, அந்த இருவர் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே அவர் என்ன செய்வார், மறுபடியும் திரும்பி வருவார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாய் இருக்கும்போது நாம் என்ன சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதின் நிமித்தம் எவ்விதமான காரியங்கள் நிறைவேறப்படுகிறது என்று சில காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயர்த்தெழுந்த பிறகே நான் மறுபடி திரும்பி வருவேன் என்று ஒரு அடையாளம் காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு யோவான் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம் என்று சொன்னால், சீடர்கள் உள்ளுக்கு போகிறாங்க கல்லறைக்குள்ள. ஆனால் அங்க ஒரு இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இருந்து உயர்த்தெழுந்து விட்டார் என்று அவர்கள் பார்க்கும்போது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. யோவான் 20ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம் 7ஆவது வசனம், சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்தான். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளோடே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 20 வசனம் 6, 7 வாசிக்கும் போது இந்த தலையிலே சுற்றி இருந்த இந்த துணி மடிக்கப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன? யூதனுடைய கலாச்சாரத்திலே ஒரு ராஜா ஒரு பந்திக்கு வந்து அமர்ந்திருந்தால் அவர் சாப்பிடுவாராம். அவர் சாப்பிட்ட பிறகு கை துடைக்கிற அந்த துண்டை என்ன செய்வாராம்,
மேசையிலே போட்டுட்டு போயிடுவார். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு சாப்பிட்டு திருப்தி ஆயிருச்சு என்ற ஒரு அறிகுறி. அதே நேரத்திலே இந்த ராஜா அந்த கையை துடைக்கிற துணியை மடித்து வைத்தார் என்று சொன்னால், அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், எனக்கு போதுமானது அல்ல, நான் மறுபடியும் திரும்பி வருவேன் என்ற ஒரு அர்த்தத்தில் அவ்விதமாய் செய்கிறார்கள். இந்த கல்லறையிலே நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தலையிலே சுற்றி இருந்த இந்த துணியானது மடித்து வைக்கப்பட்டிருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து மறுபடியும் திரும்பி வருவார். அவ்விதமாக அப்போஸ்தலர்களையும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மறுபடியும் அப்படியே திரும்பி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்றதின் நிமித்தம் நம்மளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் எப்படியாய் காணப்படுகிறது. எந்த மனிதனும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. ஏனோக் எடுத்துக்கொள்ளப்பட்டார், எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார், விட்டு வேறு யாரும் கிடையாது. அதன் நிமித்தம் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதின் நிமித்தம் முதலாவது நாம் என்ன அறிகிறோம் என்று சொன்னால், நாம் அவர் விட்டு சென்ற ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும். ஜீசஸ் continued to work after the ascension. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகும் இன்னும் அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். வியாதிகளை சுகப்படுத்தி கொண்டு இருக்கிறார், பிரசன்னத்தால் ஆசீர்வதிக்கிறார், கஷ்டப்படுகிற குடும்பங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறார். அவருடைய ஊழியம் இன்னும் முடியவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அதன் நிமித்தம் நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் இன்னும் நம் மத்தியிலே இருந்து அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தால் நம்மளை ஆசீர்வதித்து வருகிறார். அவர் நம் மத்தியிலே இருந்து வழி நடத்தி வருகிறார். இன்னும் நம்மை போதித்து கொண்டு இருக்கிறார். அவருடைய ஊழியம் இன்னும் முடியவில்லை, இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அது எப்படியா இருக்கிறது, நாம் அந்த ஊழியத்தை அவருக்காக செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த 40 நாள் இந்த உலகத்திலே இருக்கிற நேரத்திலும் அநேக காரியங்கள் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னத்தால் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். ஒவ்வொரு நாளும் சீடர்களோடு கடந்து வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் நிமித்தம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், ஜீசஸ் continues to work after the ascension. அவருடைய முடிந்தது என்று சொன்னார். இந்த உலகத்திலே அவருடைய காரியம் முடிந்தது. எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இன்னும் அவருடைய காரியங்கள் ஊழியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை நாம் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இரண்டாவது காரியம் என்ன பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதை நிமித்தம் பரிசுத்த ஆவியானவரை நம்மளுக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நீங்கள் இங்கே இருங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே வரும்போது உங்களுக்கு வல்லமை கிடைக்கும். இந்த வல்லமையின் நிமித்தம் உலகமெங்கும் என்னுடைய சத்தியத்தை நீங்கள் போய் சொல்லுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் எப்படியா இருப்பார், உமக்கு வல்லமையை கொடுக்கிறவராய் இருப்பார், ஞானத்தை கொடுக்கிறவராய் இருப்பார், பாதுகாப்பாய் இருப்பார், என்ன பேச வேண்டும் என்ன சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவராய் இருப்பார். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பட்டணத்திலே நீங்கள் இருங்கள், உங்களுக்கு என்ன கிடைக்கும், வல்லமை எங்கிருந்து கிடைக்கும், பரத்தில் இருந்து கிடைக்கும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் உயர்த்தப்படுகிறதற்கு முன்பதாக அவருடைய ஊழியங்கள் வல்லமையாய் இருந்ததென்று நாம் வாசிக்கிறோம்.
யோவேல் 2:28 சொல்லுகிறது, ஐ வில் pour out my spirit on all flesh. எல்லா மாம்சத்தின் மேலும் பரிசுத்த ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போன பிறகு எல்லாமே முடிந்தது என்று எண்ணுகிறதற்கு அங்கு ஒன்றுமில்லை. அவர் இன்னும் நம்மளுக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இன்னும் நம்மளோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று நாம் சிந்திக்க வேண்டியதாய் இருக்கிறது. அதன் பிறகு அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார், இன்றும் ஒன்றுமில்லை, அப்படியாக நாம் சிந்திக்க கூடாது. கிறிஸ்துமஸுக்கு தான் வந்து திருப்பி பிறப்பாரு, அதுக்கு வரைக்கும் அவர் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நம்ம சிந்திக்கிறது ஒன்றுமே இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவராய் காணப்படுகிறார். இந்த காலத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அநேக ஆசாபாசங்கள் கடந்து வருகிறது. சில காரியங்கள் நம்ம சிந்திக்காமல் செய்கிறோம், விளைவுகள் என்ன என்று தெரியாமல் செய்கிறோம், எப்படி செய்ய வேண்டும் என்று அறியாமல் இருக்கிறோம். அதுக்குத்தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் போனாலும் பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்பி அவர் எல்லா சத்தியத்துக்களும் உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் சென்றதின் நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே ஜீவிக்கிறார். கொரிந்தியர்ல சொன்ன வண்ணமாக, நீங்கள் பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து இல்லை என்றது அர்த்தம் அல்ல. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியின் மூலமாய் நம்மளுடைய ஆலயத்திலே வாசம் செய்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். தேவன் நம்மளோடு இருக்கிறார். தேவனுடைய ஊழியம் இன்னும் நம் மத்தியிலே நடந்து கொண்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே இன்னும் ஜீவித்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது நிமித்தம் அவர் மறுபடியும் சிங்காசனத்திலே அமர்ந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் விட்டு வெறுமையாக்கி நம் மத்தியிலே வந்தார். அவருடைய பரலோகத்தின் மகிமை எல்லாம் விட்டு மனிதனுடைய பாவங்களுக்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உயிர்த்தெழுதின் பிறகு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலைமையிலே மறுபடியும் அவருடைய ஸ்தானம் ராஜா என்று நிர்ணயிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஸ்தேவான் அவர் மரிக்கிறதுக்கு முன்பாக என்ன சொல்லுகிறார்? இதோ மனுஷகுமாரனை நான் பார்த்தேன், அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே இருக்கிறார் என்று சொல்லுகிறது. இது எப்படியாய் காணப்படுகிறது என்று சொன்னால், தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 7வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இருந்து 14வது அதிகாரம் 3ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னார். தானியேல் இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த மேகங்கள் நடுவே எடுத்துக்கொள்ளப்பட்ட ராஜா அங்கே வீற்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். I saw in night vision சொல்லுகிறார், ஐயா, ராத்திரியிலே உள்ள தரிசனத்திலே நான் பார்த்தேன், பரலோகத்தின் மேகங்கள் அதன் நடுவில் இருந்து ஒரு மனுஷகுமாரனை போல வந்தார். And he came to the ancient of days and was presented before him. ஐயா, ஆதியாய் இருந்தவர் வந்து அவரை பார்க்கிறோம் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் அழிக்கப்படவே முடியாது, அது கடந்து போகவும் முடியாது. அப்படியாய் ஆகிறது
யார் வந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை வீழ்த்த முடியவே முடியாது. சாத்தானாலையும் முடியாது, எந்த விதமான சக்தியாலும் முடியாது என்று நாம் உணர வேண்டும். ஏனென்றால் ராஜாதி ராஜாவாகிய இயேசு பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அதன் நிமித்தம் ராஜாவாக ஆகிவிட்டார். அவருக்கு என்ன இருக்கிறது? தேவனுடைய சேனை முழுவதும் அவருடைய கண்ட்ரோல்லே இருந்து கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு மறுபடியும் அவர் இருந்த ஸ்தானத்திலே ராஜாவாக அமர்ந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துக்கு வரும்போது எல்லாத்தையும் விட்டுவிட்டார். ஆனால் மறுபடியும் மனுஷர்களுக்காக மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து 40வது நாளிலே மறுபடியும் தேவனுடைய பிரசன்னத்திலே போயிட்டு அவருக்கு உள்ள அந்த ஸ்தானத்திலே மறுபடியும் அமர்ந்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு பரலோகத்துக்கு எடுக்கப்பட்ட நிமித்தம் என்ன ஒரு காரியம் நடக்குது என்று சொன்னால், அவர் மறுபடியும் அவருடைய பிதாவினிடத்திலே செல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய மரணத்துக்கு பின்பதாகவும் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாகவும் பிதாவானவர் என்னை அனுப்பினார் என்று சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். நான் பிதாவினிடத்திலே நான் வந்திருக்கிறேன், இந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கிறேன், இப்பொழுது இந்த உலகத்தை விட்டு மறுபடியும் என் பிதாவினிடத்திலே போகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் 16:28, 13:1-3 நாம் வாசிக்கிறோம். அவ்விதமாக யோவான் 20:17 இயேசு மரியாளை பார்த்து, நீ என்னிடத்திலே நீ சேர்த்துக்கொள்ளாதே, நான் இன்னும் பிதாவினிடத்திலே செல்லவில்லை, ஆனால் என் சகோதரனிடத்திலே போய் சொல்லு, நான் என் பிதாவினிடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்ட்டு போய் சொல்லு அப்படின்ட்டு ஒரு கட்டளை இடுகிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் பிதாவும் குமாரனும் இருந்த உறவுக்குள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். உலகத்திலே இருந்தால் ஜெபத்தின் மூலமாக அவருடைய ஆலோசனைகள் மூலமாக உறவாடி கொண்டு இருப்பார்கள். ஆனால் மரித்த பின்பு மறுபடியும் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த சூழ்நிலையை நாம் பார்க்கும்போது மறுபடியும் பிதாவோடு சேர்ந்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலங்களில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஹரிராய காலத்திலே கோலம்பூரில் வேலை செய்வாங்க. பெற்றோர்கள் வேற எங்கேயாச்சும் கெடால இருப்பாங்க, பகாங்கில் இருப்பாங்க. இந்த காலத்தில் என்ன செய்வாங்க? மறுபடியும் அவர்கள் பெற்றோரிடத்திலே போய் இந்த பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தம் கொண்டு இருப்பாங்க. ஆனால் இந்த நிலைமை நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டதின் நிமித்தம் மறுபடியும் அவர் அவருடைய பிதாவோடு உறவாடுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த எடுத்துக்கொள்ளப்பட்டதின் நிமித்தம் மறுபடியும் தேவன் ஆகிய பிதா குமாரனாகிய இயேசுவை பக்கத்திலே வைத்துக் கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு ஒப்பு கொடுத்தல் இல்லை, இந்த ஒரு யூனியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீயூனியன். யூனியன்ல இருந்தாங்க, அப்புறம் பிரிஞ்சாங்க, இப்போ மறுபடியும் என்ன ரீயூனியன்ல சேர்ந்து கொள்ளுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் பெரிய காரியங்கள் செய்கிறவராக இருக்கிறார். 5வது காரியம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், yes, the ascended Lord Jesus is our heavenly mediator and high priest. இந்த பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்கு பரலோகத்திலே பரிந்து பேசுகிறவரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வித்தியாசமான பரிந்து பேசுகிறவர் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம்.
கடவுளுக்கும் மனிதனுக்கும் நடுவாக நின்று அவர் பரிந்து பேசுகிறார். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் பார்க்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு பாவ மன்னிப்பை உண்டாக்கினதென்று பார்த்து தேவனோடு நாம் ஒன்று சேர்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ரோமர் 4வது அதிகாரம் வசனம் 25 இருந்து 5வது வசனம் 5வது அதிகாரம் 1வது வசனம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனங்கள் 18 21 வரைக்கும். இந்த உயர்த்தப்பட்ட இந்த இயேசு இந்த நேரத்திலே அவருடைய ஜனங்களுக்கு பரிந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். உண்மையான பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு லாயருங்க. நம்ம எது பாவம் செஞ்சாலும், நம்ம எப்படியாய் காணப்பட்டாலும் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி நமக்காக மன்றாடுகிற ஒரே தேவன் இயேசு கிறிஸ்து மாத்திரம். அல்லேலூயா. அவருடைய உலகத்திலே உள்ள ஊழியங்களிலே நாம் பார்க்கும்போது அவர் அநேக இடத்திலே சென்று பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அவர் எல்லா இடத்திலும் இருந்து அவர் சிருஷ்டித்த மனுஷர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மளோடு பிரச்சனையிலே நம்மளோடு சேர்ந்து உணர்கிறவராய் இருக்கிறார். நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், எந்த காரியங்களை நாம் கடந்து சென்று கொண்டு இருந்தாலும் அவருடைய நாமத்திலே நாம் கேட்கும்போது அவர் பெரிய காரியம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எப்படி நாம் அவரை உணர்கிறோம்? நமக்கு பரிந்து பேசுகிற ஒரு தேவனாகவும், நமக்கு ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறதுக்காகவும் தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து மறுபடியும் ராஜாவாகவும் நீதிபதியாகவும் திரும்பி வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 1:11 அப்போஸ்தலர் 1:11 வாசிக்கும் போது 2 தேவ தூதர்கள் சீடர்களை பார்த்து, இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மறுபடியும் எப்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே திரும்பி வருவார் என்று சொல்லுகிறார்கள். மறுபடியும் குழந்தையா வரமாட்டார், மறுபடியும் எந்த வரை மனுஷனாகவும் வரமாட்டார். இந்த வாட்டி வரும்போது எப்படியாய் வருவாரு? ஒரு ராஜாவாக வருவார். பரலோகத்தின் ராஜா, மனுஷனுக்கும் அவர் ராஜா, எல்லா காரியங்களுக்கும் அவர் ராஜாவாக அவர் வருவார். ஒரு ராஜாவுக்கு என்ன அதிகாரம் இருக்கும் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எல்லா காரியங்களிலும் இப்ப இந்த தேசத்திலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கண்ட்ரோல்ல தான் படைகள் இருக்கும், சொத்துகள் இருக்கும், மக்கள் இருப்பாங்க. அவர் என்ன செய்வார்? எல்லாரையும் ஆளுகை செய்கிறவராய் இருப்பார். ஸோ மறுபடியும் அவர் திரும்பி வரும்போது எல்லாரையும் ஆளுகை செய்கிற ஒரு தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜாவாக திரும்பி வருவார். அடுத்த காரியம் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் திரும்பி வரும்போது நியாயாதிபதியாய் வருவார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இந்த உலகத்திலே நாம் ஜீவிக்கிற நேரத்திலே அநேக பாவங்கள் செய்திருக்கலாம், அநேக தீமைகள் செய்திருக்கலாம், அநேக தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் செய்திருக்கலாம். அதற்கு எல்லாவற்றுக்கும் அவர் நீதிபதியாய் வருவார் என்று நாம் பார்க்கிறோம். வந்து நியாயம் தீர்க்கிற ஒரு தேவனாக இருப்பார் என்று நாம் பார்ப்போம். அப்பொழுது இந்த 2 தேவதூதர்களும் சீடரிடத்திலே சொல்லும்போது அவர் எப்படியாய் வருவார்? மறுபடியும் திரும்பி வருவார். இந்த எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அவர் ஒரு குழந்தையாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை, வாலிபனாக எடுத்துக்கொள்ளப்படவில்லை, ஒரு
தேவகுமாரனாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். உலகத்துக்கு வரும்போது மாம்சத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். உயிர்த்தெழுதலின் பிறகு அவர் மாம்சமாயும் இருந்தார், ஆவியாயும் இருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்பொழுது அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது ஒரு மனுஷனாகவும் ஒரு ஆவியாகவும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஒரு குழந்தையாக அல்ல, இல்லை ஒரு வாலிபனாக அல்ல. அவர் எப்படி போனாரோ அப்படியே அதே நிலைமையிலே திரும்பி வந்து ராஜாவாக வருவார், நியாயாதிபதியாக வருவார் என்று நாம் பார்க்கிறோம். நம்ம பரமண்டல ஜெபம் சொல்லும்போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக அப்படின்ட்டு நம்ம ஜெபம் செய்வோம். ஐயா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவருடைய 2வது வருகையிலே அந்த ராஜ்யம் திரும்பி வரும். எப்படியாக வரும்? இயேசு கிறிஸ்து ராஜாவாக அந்த ராஜ்யம் திரும்பி வரும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த ராஜா பரலோகத்திலே எப்படி ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறாரோ அவ்விதமாக இந்த பூமியிலேயும் மறுபடியும் ஆளுகை செய்கிறவராய் இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. நாமும் அதை அங்கீகரித்து ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபத்திலே நாம் கடந்து செல்லும் போது தேவனுடைய ராஜ்யம் வரும். தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படியாய் அவர் ஆளுகை செய்கிறாரோ அவ்விதமாக இந்த உலகத்திலேயும் அவர் மறுபடியும் வந்து ஆளுகை செய்வார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் திரும்பி வரும்போது எப்படியாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. Lord Jesus will execute divine judgment. ஐயா, ஒரு நியாய தீர்ப்பு செய்கிறவராய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, இந்த பாதிக்கப்பட்ட ஜனங்கள், இந்த எளிமையிலே இருக்கிற ஜனங்கள், ஐயா, இந்த விதவைகள், இந்த ஆதரவற்றவர்களுக்கு அவர் என்ன செய்வார்? அவர்களை ஆறுதல் படுத்தவும் வருவார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் நியாயம் தீர்க்கும் போது அவருடைய நியாயம் எப்படியா இருக்கும்? உன்னுடைய செயல்களின் நிமித்தம் நீ பரலோகத்துக்கு போவாயா, இல்லை உன்னுடைய செயல்களின் நிமித்தம் நீ நரகத்துக்கு போவாயா என்று ஆண்டவர் அந்த நாளிலே வந்து நம்மளை நியாயம் தீர்ப்பார். அதனாலே நம்ம பாவங்கள் செய்யும்போது, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையாய் இருக்கணும். தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அப்பீல் ஒன்று கிடையாது. இந்த காலத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் செஷன்ஸ் கோர்ட் இருக்கு, ஹை கோர்ட் இருக்கு, ஃபெடரல் கோர்ட் இருக்கு. இங்கே முடியாதது அங்கே செய்வாங்க, அங்கே முடியாத இங்கே செய்வாங்க. ஆனால் ஆண்டவருடைய கோர்ட்டில் நீ பாவம் செய்தாய் என்று சொன்னால் நீ நரகத்துக்கு போவாய். நோ அப்பீல், நோ reprisal, no other way of escaping his judgment. So நம்மளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் என்ன செய்யணும்? செலவழிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது. இந்த தேவனுடைய பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டது நிமித்தம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு அது எப்படியாய் காணப்படுகிறது? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவருடைய ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். மறுபடியும் பரலோக ராஜாவாக சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் என்று பார்க்கிறோம். Jesus has completed his father's mission. அவர் பிதாவினுடைய ஊழியங்களை முடித்து விட்டார். இப்பொழுது எல்லா அதிகாரத்தோடு அவர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த 4 காரியங்களை நாம் என்ன செய்ய போகிறோம்? சிந்தித்து பார்க்க போகிறோம். முதலாவது என்ன? Remember that Jesus is presently reigning. இயேசு கிறிஸ்து இப்பொழுது ராஜாவாக ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். இன்னும் ஊழியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலும் அவர் காரியங்கள் செய்து கொண்டு இருக்கிறார் என்று நாம்
நினைக்க வேண்டும். இரண்டாவது, நாம் தைரியமாக ஜீவிக்க வேண்டும். We must be very confident. ஐயா, ஒரு நம்பிக்கை. அப்படியாக நாம் ஊழியம் செய்து கொண்டு நாம் வர வேண்டும். தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே இருக்கிறார். Know that your labors in the Lord. ஐயா, நம்மளுடைய கிறிஸ்துவுக்குள் உள்ள ஊழியங்கள் எப்பொழுதும் வீணா போகாது என்று நாம் நினைக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 15:58. மூன்றாவது காரியம் பார்த்தோம் என்று சொன்னால், ஐயா, வேதனைப்படுகிறவர்கள் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவும் அவ்விதமான பிரச்சனைகளிலும் வேதனைகளையும் கடந்து சென்று என்றார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் இந்த கஷ்டத்திலும் அவர் மேற்கொண்டார். இன்னும் ஆண்டவர் நம்மளிடத்திலே கருணை உள்ளவரும், நம்மளை நேசிக்கிறவரும், நமக்கு ஆலோசனை செய்கிறவரும், நமக்கு பரிந்து பேசுகிறவருமாய் இன்னும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இந்த உயர்த்தெழுந்த இயேசு எல்லா நேரத்திலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஜெபங்களை கேட்கிறவராய் இருக்கிறார். ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். எல்லா பரலோகத்தின் அதிகாரத்தோடு நம்மளை ஆளுகை செய்கிறவருமாய் இருக்கிறார். இறுதியாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்பிக்கை. ஐயா, நம்ம வாழ்க்கையிலே நாம் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். The ascended Lord will return as judge and king. அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட தேவன் மறுபடியும் ராஜாவாகவும் நீதிபதியாகவும் திரும்பி வருவார். எல்லா விதமான அநியாயங்களையும் அவர் எடுத்து போடுவார். வேதனைகளில் இருந்து விடுதலை கொடுப்பார். பாவத்தை அழித்து போட்டு அவருடைய ராஜ்யத்தை உண்மையிலையும் நீதியிலையும் அன்பிலையும் அவர் கட்டுவார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். உண்மையாகவே இந்த நாளன்று நாம் தேவன் எடுத்துக்கொள்ளப்பட்டதை நினைவு கூறும்போது இன்னும் அவருடைய ஊழியம் தொடர்ந்து இருக்கிறது என்று நாம் சிந்திக்க வேண்டும். இந்த காலத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உலகத்தின் இறுதி பரியந்தம், கடைசி பரியந்தம், என்னுடைய வார்த்தையை போய் சொல்லுவேன், இந்த உலகத்திலே இன்னும் அநேகர், ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்காதவர்கள் இன்னும் அநேகர் இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவினோட ஊழியம் எப்படி தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறதோ அவ்விதமாக நமக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவிசுவாசிகள் மேலே நம்ம ஒரு கருணை வைக்க வேண்டும். தேவனுடைய சத்தியத்தை நாம் சொல்லும்போது அதை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுவார்கள் என்ற ஒரு நிச்சயம் நம்மிடத்திலே வரும்போது நமக்கு அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிற சூழ்நிலையாக இருக்கிறது. ராஜாவாக வருவார், நியாயாதிபதியாக வருவார். உண்மையாகவே அவர் வருவார். ஏற்ற காலத்தில் அவர் வருவார். திருடனை போல அவர் வருவார். பரலோகத்துக்கு செல்லுகிறதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்கிறோமா? இந்த ராஜாவையும் இந்த நியாயாதிபதியும் சந்தோஷத்தோடு சந்திக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மளுடைய ஜீவியம் எப்படியாய் இருக்குது என்று நாம் இந்த நாளன்று ஆராய்ந்து பார்ப்போம். அப்படி இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை தேவனுடைய கருத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய மன்னிப்பை நாம் பெற்று ராஜாவாக வரும்போதும் நியாயாதிபதியாக வரும்போதும் ஆண்டவரை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். ஜெபிப்போம். நம்பின ஆண்டவரே, இந்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த தியானத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, அந்த இரு தூதர்களும் சீடர்களை பார்த்து இந்த ராஜா எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியாக மறுபடியும் திரும்பி
வருவார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியும் 2வது வருகையிலே அவர் ஒரு ராஜாவாக, ஒரு நியாயாதிபதியாக வந்து நியாயம் தீர்க்கிறவராய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நேரத்திலே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாவங்கள் இருந்தால் நீர் மன்னியும், வேதனைகள் இருந்தால் நீர் ஆறுதல் படுத்தும், கஷ்டத்திலே இருந்தால் எங்களை நீர் வழிநடத்தும். இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டிருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆயத்தப்படுத்தும். உம்முடைய 2வது வருகை சமீபமாய் இருக்கிறது. இந்த கொள்ளை நோயின் நிமித்தம் அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேலை இல்லாத நிலைமை, சம்பளம் இல்லாத நிலைமை, வீட்டிலே பற்றாக்குறை நிலைமை, இவைகளில் எல்லாம் ஆண்டவரே நீர் சரிப்படுத்த வல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மனுஷன் மேலே எங்களுடைய நம்பிக்கை அல்ல, ராஜாக்கள் மேலே இல்லை, ரதங்கள் மேலே இல்லை, இராணுவங்கள் மேலே அல்ல, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிற ராஜாதி ராஜாவாகிய நீர், பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிற நீர், நியாயாதிபதியாய் வரப்போகிற நீர், உம்மிடத்திலே நாங்கள் எங்களுடைய அன்பை செலுத்த நீர் கிருபை தார். பாவங்களை நீர் மன்னியும். எல்லா பாவங்களில் இருந்தும் ஆண்டவரே நீர் எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. நீர் பரலோகத்துக்கு எடுத்தப்பட்டது நிமித்தம் எவ்விதமான ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். வருகிற வாரத்திலையும் உங்களுடைய பிள்ளைகளை நீர் சுயபத்திரமாய் பாதுகாத்து மறுபடியும் அடுத்த வாரம் இந்த அவ்விதமான ஆராதனைகள் கடந்து செல்லும் போதும் உங்களுடைய பிரசன்னத்தால் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். பாதுகாப்பை நீர் தாரும். இந்த கொரோனா வைரஸில் இருந்து ஆண்டவரே நீர் உங்களுடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ளும். யாருக்கும் இந்த வியாதியின் நிமித்தம் பாதிப்பு வராமல் நீர் பாதுகாத்து கொள்ளும். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலே உள்ளவர்களை பேராக நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறோம். மாறாத இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் தேவ வழிநடத்தும் தேவ சமாதானம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். எல்லாரும் சேர்ந்து என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். ஷாலோம் அலைக்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.